வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஏப்ரல் 19. தலைப்பு வினைப்பயன். கூர்ந்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்கிறது என்பது நிச்சயமாக புலனாகும். ஒரு சில செயல்களுக்கு விளைவு விரைவில் தெரிவதில்லை. காரணம் என்னவென்றால், மனிதனுடைய ஆயுள் சொற்பம் ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது. சில செயல்கள் நீண்ட காலத்திற்கு பின் விளைவாக வரலாம். அதுவரையிலே அறிவை நீட்டி பார்க்கவோ வயதை கூட்டி போடவோ முடியாது. அதனால் சாதாரண அறிவு நிலையில் மனிதன் ஒரு முனையை விட்டுவிட்டு மறுமுனையை மட்டும் பிடித்து கொள்கின்றான். செயலை மட்டும் எடுத்துக்கொள்கிறான், விளைவே இல்லை என்று எண்ணுகின்றான். அல்லது விளைவை மட்டும் எடுத்துக்கொள்கின்றான். அதற்குரிய காரணம் பிடிபடவில்லையே என்று சொல்கின்றான். இவ்வாறு பகுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே வினைப்பயன் என்பதே பொய்யான தத்துவம் என்று குறுகிய மனதாலே முடிவுகட்டி விடுகின்றான். எந்த செயலை செய்தாலும் விதையை போட்டால் 4 நாட்களிலோ 4 வாரங்களிலோ முளைப்பது போல அந்த செயலுக்கு ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற இந்த 6 குணங்கள் வயப்பட்டு மனிதன் செய்கின்ற செயல்களெல்லாம் அவனிடமே பதிந்து பதிந்து மீண்டும் அந்த சக்தி உந்தி எண்ண அலைகளாகவோ செயல் வடிவங்களாகவோ வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியே வந்துவிட்டால் அதே எண்ணப்பதிவுகள் மீண்டும் மீண்டும் பதிந்து எழுந்து செயல் வடிவம் பெற்றுக்கொண்டே இருப்பதால் மனிதன் துன்ப வயப்படுகின்றான். அதிலிருந்து மீண்டு கொள்ள முடியாமல் தவிக்கிறான். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.